السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين نبينا محمد وعلى آله وأصحابه أجمعين أما بعد. فيقول الله تبارك وتعالى في كلامه العزيز: أعوذ بالله من الشيطان الرجيم. الشمس والقمر بحسبان. صدق الله العظيم. وقال النبي صلى الله عليه وسلم: صوموا لرؤيته وأفطروا لرؤيته فإن غم عليكم فعدوا 30 يوما ثم أفطروا. صدق رسول الله صلى الله عليه وسلم. பிறை விவகாரத்தை பத்தி நாங்க ஏன் பேசணும், பிறை பத்தி நாங்க பேசணும் என்ற தேவை ஏன் வந்துச்சண்டா, பிறைன்றது இப்ப எப்படி பார்க்கப்படுதோ இப்படிதான் எங்கட முன்னைய காலங்களையும் பார்க்கப்பட்டு வந்துச்சு. இந்த காலத்துல கொஞ்சம் முதல்ல கூடுதலான கவனம் எடுத்து பார்க்கப்படுதுன்னு சொல்லலாம். ஏனண்டா ஜம்மியத்துல் உலமாவாலையும் பெரிய பள்ளி வாயிலாலையும் முழு நாட்டிலையும் ஆட்கள் எங்கெங்க புறப்பாக்கலாமோ அங்கெல்லாம் விசேஷமா பயிற்சி கொடுக்கப்பட்டவங்களை நியமிச்சு அங்க புறப்பாக்கப்படுது. அதுக்குரிய சரியான ஆட்கள் அங்க நிக்கிறாங்க. அப்ப இத ஒரு பிரச்சனையா கொண்டு வந்ததுக்குரிய காரணம் என்ன? நாங்க இத பேசுறதுக்குரிய அடிப்படை காரணமே அதுதான். என்னண்டா, ஏன் இத பிரச்சனையா ஆக்குறாங்க, ஏன் இத ஒரு நாடளாவிய ரீதியில ஒரு சலசலப்பாக ஒரு ஒவ்வொருத்தருக்கும் கையில எடுத்த தடி மாதிரி வேட்டையாடுற பொருளாக ஏன் நடக்குது என்றதை நாங்க விளங்கணும். அதாவது புற விவகாரத்துல பிறைய கட்டிடுறாங்க, நாங்க சத்தியம் செஞ்சு சொன்னாலும் ஏற்றுக்கொள்றாங்க இல்ல என்ற பல பிரச்சனைகள் மக்கள் மத்தியில இருந்து வருது. இப்ப இது ஒரு பிரமாண்டமான பிரச்சனையா மாறி எப்படி போயிருக்கண்டா, இப்போ ஒரு 2 வார காலத்துக்குள்ளால இந்த நடந்த இந்த பிரச்சனைக்கு பின்னால நான் எங்கட ஊர்ல போயிருக்க கொள்ள 2 பேர் கதைக்கிறாங்க. எப்படின்னா, இந்த பெரிய பள்ளியில் உள்ள உலமாக்களை போய் அடிச்சு விரட்டணுமா. அந்த நேரத்துல தான் நான் முடிவெடுத்தேன், இது இப்படியான ஒரு நிகழ்வு கட்டாயமா தேவை, இத நாங்க மக்களுக்கு தெளிவுபடுத்துறது எங்கட அமானிதம் என்ற ஒரு அமைப்புக்கு வர்றதுக்குரிய காரணமா அதுதான் அமையுது. அப்ப பிறைய தட்டுறாங்க, பெரிய பள்ளி வாயில்ல 7:30 மூடி போட்டுட்டு ஓடிட்டாங்க. விஞ்ஞான அறிவு அவங்களுக்கு இல்ல, தலைமைத்துவம் பில, அதுல சரியான ஒரு தலைமைத்துவம் நடக்கல, அடுத்தது பொறிமுறைகள் எல்லாம் கையாளப்படல. இப்படியான பலவிதமான மறுப்புகளும் பலவிதமான விமர்சனங்களும் தொடராக நாங்க பார்த்து கொண்டு வரோம். சாதாரணமா இப்போ ஒரு சின்ன பிள்ளை எடுத்தாலும், ஒரு 15 வயசு ஒரு 15 வயசு கீழால் உள்ள ஒரு சாதாரண மாணவர் எடுத்தாலும் அவரும் கூட பிற விவகாரமா என்று காரி துப்புற நிலைமைக்கு வந்துட்டு, இதெல்லாம் மக்கள் மயப்படுத்தி இவ்வளவு பெரிய ஒரு சீரழிவு ஒன்றை உண்டாக்க வேண்டிய எந்த தேவைப்பாடும் இல்லை. அப்படி எந்த விதமான ஒரு பிரச்சனைக்குரிய விஷயமும் இங்க நடக்கவும் இல்லை. பொதுவாகவே பிறைகள் கண்டதாக சொல்லப்படுற சாட்சிகள் ஹிசாப் மூலமாக தட்டப்படும். ஹிசாப்ன்றது இது கத்தாய் என்று சொல்லுவாங்க. கத்தாய் மூலமாக நிறுவப்பட்டது. கத்தாய் என்றா குர்ஆனுடைய ஆயத்தினுடைய ஆதாரத்தின் மூலமாக நிறுவப்பட்டதுதான் ஹிசாப் என்றது. ஹிசாப் என்றது என்னண்டா, ஹிசாப் என்றது ஒரு சிலருடைய விமர்சனங்கள் எழுதும் பொழுது ஹிசாப அவர்கள் தவறாக புரிஞ்சிருக்கிறாங்கன்றதும் தெரிய வருது. அவங்க ஹிசாபண்டா நினைக்கிறாங்க இந்த எழுத வாசிக்க தெரிஞ்சவங்க, இந்த ஆய்வு செய்யக்கூடியவர்கள், மறுவா கணக்கு வழக்கு தெரிஞ்சவங்க, இவங்களை தான் ஹிசாபு தெரிஞ்சவங்க என்றது மாதிரி எல்லாம் ஆர்டிகல்ஸ் வந்திருக்குது. நிறைய இந்த ஆர்டிகல்ஸ் எழுதுறவங்களை
அவங்களோட ஆர்டிகல்ஸ வாசிச்சு பார்த்தா விளங்குது. இவங்க எந்த ஒரு அடிப்படை அறிவும் இல்லாம இத பத்தி உண்டான அவங்களோட சொந்த கருத்தை சொல்லி கொண்டிருக்கிறாங்க. இதுக்கெல்லாம் கியாமத்துல இவங்க ஜவாபு சொல்லணும். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றானே, வலா தக்ஃபு மா லைஸ லக பிஹி இல்ம். உங்களுக்கு எதுல இல்ம் இல்லையோ அதுல ஒரு நிலப்பாட்டை நீங்க எடுத்துக்கொள்ள வேணாம். இன்ன ஸம்அ வல் பஸர வல் ஃபுஆத குல்லு உலைக கான அன்ஹு மஸ்ஊலா. இந்த பார்வை, கேள்வி, சிந்தனை எல்லாம் அல்லாஹ் இடத்துல கேள்வி கணக்குக்கு உட்படுத்தப்பட போவதுதான். அப்போ எந்த விதமான அடிப்படை அறிவும் இல்லாம இந்த விடயங்களை பகிர்றாங்க, எழுதுறாங்க. அதுல அவருடைய சொந்த கருத்தை சொல்றார், அவர் கமெண்ட் பண்றார், அவர் இதெல்லாம் துனியாமயப்படுத்த போறார், உலகம் எல்லாம் இதை கொண்டு போய் சேர்க்க போறார். அதனால பிறை என்கிறது அது எங்க இருந்து ஆரம்பிக்குது, என்ன மாதிரி அதுல தீர்ப்பு கொடுக்கப்படுது என்கிறத முதலாவது நாங்க விளங்க வேண்டியிருக்கு. பொதுவா அமாவாசையுடைய நாள் என்று சொல்லுவாங்க. 28வது நாள், 28 பின்னேரம் அந்த சந்திரன்ல ஒரு முழுமையான கார் இருளாக அந்த நாள் இருக்கும். அன்றைக்கு சந்திரன் வெளியே வராது. அது மாதத்துடைய இறுதி பகுதியில நடக்கும். இந்த நாள்ல சூரியன், சந்திரன், பூமி இந்த மூணும் ஒரே நேராக வரும். ஒரே நேராகண்டா ஒரே கோட்டுல வரும். சூரியனுக்கு பின்னால சந்திரன், அதுக்கு பின்னால பூமி. பூமியில இருந்து பார்த்தா பூமி, சந்திரன், சூரியன். இப்போ இந்த நேராக ஒரே கோட்ல இது வரும் பொழுது இதுல எந்த ஒரு வெளிச்சமும் இருக்காது. எனவே முழுமையாக இது இருளாக இருக்கும். அன்றைக்கு தான் அமாவாசையுடைய இரவு என்று சொல்லுவாங்க. அதுக்கு அரபுல சொல்லுவாங்க மொஹாக்குடைய சந்தர்ப்பம், அப்படி இல்லண்டா கத்திரான் என்று சொல்லுவாங்க. இந்த ஒரே கோட்டில் இந்த மூணும் வர்றதனுடைய அந்த நேரம். உங்களுக்கு தெரியும், சந்திரன் பூமியை சுத்தி வர்றதுக்கு, சந்திரன் பூமியை சுத்தி வர்றதுக்கு அதே மாதிரி அது 24 மணித்தியாலங்கள் எடுக்குது. இத போல பூமி என்ன செய்யுது, சூரியனை சுத்தி வந்து கொண்டிருக்குது. இதுல ஒவ்வொரு மாதமும் இந்த இரவுல, அதாவது இந்த சந்தர்ப்பத்துல இந்த மூணும் ஒரே கோட்டுக்கு நேரா வந்துடும். அந்த ஒரே கோட்டுக்கு நேரா வந்ததிலிருந்து தான் மறுபிறை, அதாவது சந்திரன் அந்த கோட்டை தாண்டதுதான் பிறை உதயமாகிறதுக்குரிய ஆரம்பம். அதுக்கு தவல்லுதுல் கமர் என்னுவாங்க. சந்திரன் பிறக்குதுன்னுவாங்க. பிறக்கிறண்டா புதுசா பிறக்கிற சந்திரன் இல்ல, அந்த ஒரு மாதத்தை தாண்டி மறு மாதத்துடைய பிறை உதயமாகுவதன் பக்கம் நகருது. அதாவது பிறை வளர ஆரம்பிக்குது. தேய்பிறை முடிஞ்சு அதுக்கு பின்னால வளர்பிறை ஆரம்பிக்கக்கூடிய சந்தர்ப்பமா போகுது. இந்த வளர்பிறை ஆரம்பிக்கிற இந்த சந்தர்ப்பத்துல இந்த வளர்பிறை உதயமாகிறது என்றொன்று இருக்குது. இன்னொன்று அது வெற்று கண்களுக்கு விளங்குறது. ஒன்று பிற உதயமாகிறது, இன்னொன்று வெற்று கண்களுக்கு அது விளங்குறது. இந்த முஹாக்குடைய நிலைமை இருக்குது. முஹாக்குடைய நிலைமைண்டா சூரியன், சந்திரன், பூமி மூணும் ஒரே கோட்டுல வார இந்த நிலைமை. இது மகரிபுடைய நேரத்துலதான் உண்டாகும் என்று யாரும் நினைச்சிடக்கூடாது. அப்படி இல்லை, அது எந்த நேரமும் உண்டாகலாம். ஃபஜ்ருடைய நேரத்திலே உண்டாகலாம், இரவுலையும் உண்டாகலாம், இப்ப 8:30 9:30 மணிக்கும் உண்டாகலாம். இப்படியான நேரம் குறிப்பிடப்படாத எந்த நேரத்திலையும் அது உருவாகலாம். ஆனா அது எந்த நேரத்தில் உருவாகும் என்றதை ஹிசாபு மூலமா அறியலாம். இதனுடைய இந்த முழுமையான அறிவு இது எங்களோட உலமாக்களுக்கிட்ட பரிபூர்ணமா பாதுகாக்கப்பட்டிருந்த அறிவு. இன்றைக்கு சயின்ஸ் அதுல எந்த ஒரு முன்னேற்றத்தையும் காணல. எந்த நிலைமையில அந்த உலமாக்கள் இருந்தாங்களோ அந்த நிலைமையில தான் இன்றைக்கு சயின்ஸ் இருக்குது. விஞ்ஞானிகள், இது சம்பந்தப்பட்ட முஸ்லிம்கள், விஞ்ஞானிகள் உள்ள முஸ்லிம்கள் கூட
இதுல எதையும் கூடுதலா கண்டுபிடிக்கல. அப்ப சாதாரணமா இந்த பிறை வளர ஆரம்பித்ததிலிருந்து இது 12 பாகை அளவு, அதாவது ஒரு பாகை என்றது 4 நிமிஷத்தை குறிக்கும். ஒரு பாகை என்றது 4 நிமிஷத்தை குறிக்கும். 12 பாகை என்றது 48 நிமிஷத்தை குறிக்கும். இது இந்த முஹாக் உண்டாகினதிலிருந்து 12 பாகை அளவு, அதாவது 48 நிமிஷம் அளவு கடந்ததுக்கு பின்னால அந்த சூரியன்ல இருந்து சந்திரன் விலகிறது. சூரியனுடைய கோட்டில இருந்து சந்திரன் 12 பாகை அளவு விலகிறது. இந்த விலகினதுக்கு பின்னால சந்திரன் எங்களுக்கு சூரியன் மறையக்கூடிய நேரத்துல அது வெளிப்பட்டா அது வானத்துல வெற்று கண்களால பார்க்க முடியும். 48 நிமிஷத்துக்கு மேலால புற இருக்குது என்று தெரிய வந்தா அத வெற்று கண்களால பார்க்க முடியும். இன்னும் சிலருடைய கருத்து அப்படியும் முடியாது, 60 நிமிடங்கள் இருந்தா தான் பார்க்க முடியும் என்று சொல்லுவாங்க. ஆனா அப்துல் சமத் உஸ்தானா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்களோட ஒரு குறிப்பில் எழுதுறாங்க, 40 நிமிஷங்கள் புற இருந்தா கூட புறைய காணலாம். அதுக்குரிய சந்தர்ப்பங்கள் மிகவும் துல்லியமா, அதாவது முகில் கூட்டங்கள் இல்லாத வானம் தெளிவான நாள்ல பல நிபந்தனைகளோட அத அப்படியும் சாத்தியப்படலாம் சொல்றாங்க. அதுக்கு குறைவானதுலையும் 39 நிமிஷம் மாதிரி இருந்தாலும் அசாத்தியமான நிலையில் மிகவுமே அனுபவமா தொடர்ந்து பல வருடங்களாக பிறை பார்த்த அனுபவம் உள்ளவங்க, 20, 30, 40 வருஷமா புற பார்த்து வரக்கூடிய அனுபவம் உடையவர்கள் சில வேளை எத்தனையோ வீதாசாரத்திட ஆக குறுகிய ஆக தாழ்ந்த விகிதாசாரத்துல காணலாம் என்று சொல்றாங்க. இப்ப வானத்துல புற சாதாரணமா 48 நிமிஷம் இருந்தாதான் அந்த பொறைய சாதாரண வெற்று கண்களால எங்களால காண முடியும் என்கிறது தான் பெரும்பாலான உலமாக்களுடைய கருத்துகளா இருக்குது. தபியூனுல் மவாகித் என்று எங்கட அப்துல் சமத் உஸ்தானா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க எழுதின இந்த தமிழ் மூல ஒரு ஆக்கம் இருக்குது. இதுலயும் இந்த விடயங்கள் உங்களுக்கு கூடுதலா வாசிச்சு அறியக்கூடியதா இருக்கும். ஆனா இது சம்பந்தப்பட்ட துறை சார்ந்தவர்களுடைய சரியான அறிவில்லாம இவைகளை விளங்கி விளங்கிட்டோம் என்று யாரும் நினைச்சிடக்கூடாது. இது சம்பந்தமா ஈடுபட்டு இதுல நிறைய ஆய்வுகள் செய்ய வேண்டிய தேவைகள் கட்டாயங்கள் இருக்கு. சரி, இப்போ ஒரு பிறைய இந்த அடிப்படைகளை வச்சு தட்டுவாங்க. அதாவது ஒருத்தர் பிறகண்டதா சொல்றார், அப்போ ஹிசாபுடைய அடிப்படையில இந்த கணக்குடி இதுதான் ஹிசாப்னு சொல்லுவாங்க. அதாவது இந்த சூரியன் மறையக்கூடிய நேரத்துல மறைஞ்சதுக்கு பின்னால புற தெளிவா வானத்துல இவ்வளவு நேரம் இருக்கலாம் என்ற இந்த அடையாளங்கள், இந்த தகவல்கள், இவைகளை அடிப்படையா வச்சுதான் புறைய காணலாம், காண்றதுக்குரிய சாத்தியங்கள் இருக்குது என்ற முழுமையான அறிவோட இருக்கக்கூடிய உலமாக்கள் தான் நாடெல்லாம் புறப்பார்க்க கூடியவர்களுடைய பிறையுடைய தகவலை கேட்கிறாங்க. கேட்டு போட்டுட்டு அவங்களோட பிறையுடைய தகவலை ஏற்றுக்கொள்றதா தட்டுறதா என்கிற முடிவை இதை வச்சுதான் எடுப்பாங்க. ஏன் இதை வச்சு எடுப்பாங்க? ஏன் எடுப்பாங்கன்னா இது நான் உங்கள்கிட்ட சொன்னேன், இது குர்ஆன் மூலமா நிறுவப்பட்ட கத்தாயியான ஆதாரம். குர்ஆனுடைய ஆதாரம் தான் ஹிசாப் பண்றது. ஹிசாபுடைய அறிவை வச்சு ஒரு மனிதனுடைய சொந்தமா அவர் கண்டார் என்று சொல்ற விஷயம் சரியா பிழையா என்கிறத தீர்மானிக்க இயலுமா இயலவா? நான் கேட்கிற கேள்வியை நல்லா விளங்குங்க. ஒருத்தர் சொல்றார்
நான் பொறைய கண்டுட்டேன். அப்போ ஹிசாபுடைய அறிவுள்ள ஆலிம் அவர் பார்க்கிறார், இவர் பொறைய எந்த இடத்துல பார்த்தார், பொறை வலப்பக்கமா இருந்துச்சா இடப்பக்கமா இருந்துச்சா, அந்த அறிவு யாரு கேட்கும்? ஹிசாபுடைய அறிவுள்ள ஆலிமும் கேட்கும். இதே நேரம் எத்தனை மணியில இருந்து, உதாரணமா 6:45 இருந்து 7:40 வரைக்கும் பொறை இருக்கும், அது அது கொழும்புல கண்டா இப்படி இருக்கும், அது கிண்ணியால கண்டா அது 6:35 இருந்து 7:30 வரைக்கும் இருக்கும் என்று இவங்ககிட்ட ஏற்கனவே ஹிசாப் இருக்கும். இப்ப இவர் கேட்கிறார், யாருகிட்ட கேட்கிறார்? யாரு பொறை கண்டாரோ அவர்கிட்ட கேட்கிறார், நீங்க எத்தனை மணிக்கு பொறை கண்டீங்க என்று கேட்டா அவர் டைம் வித்தியாசமா சொல்றார். அவருக்கு சாட்சி சொல்றதுக்குரியவரும் அப்படித்தான் சொல்றார். உதாரணமா பிற காண்றதுக்கு அசாத்தியமான ஒரு நேரம், உதாரணமா 7:15 பொறை மறைஞ்சிட்டு என்ற அறிவு இவருக்கு இருக்குது, கேள்வி கேட்கக்கூடியவருக்கு. அவர்கிட்ட கேட்டா அவர் சொல்றாரு 7:30 பொறை கண்டேன். அப்ப பொறை கண்டாரா? அவர் கண்டாரா? காணல. அவர்கிட்ட கேட்கிறார், அவர்கிட்ட இன்னொருத்தர் நிற்கிறார், நானும் கண்டேன் என்று சாட்சி சொல்றார். அவர்கிட்ட கேட்டா அவரும் அப்படித்தான் சொல்றார். இப்ப வானத்துல எவ்வளவு உயர்ந்து இருக்குது என்கிற கேள்வி அதுக்கு பின்னால கேட்கப்படும். ஏன் கேட்கப்படும்? இவர் முதலாவது கேள்வியில பிழைச்சிட்டார், இரண்டாவது சரி இவருக்கு நேரம் அடையாளப்படுத்த தவறிட்டார் என்று வைங்களே. இப்ப இவர் எந்த இடத்துல பொறை கண்டார் என்று கேட்பாங்க. அப்ப சூரியன் மறைஞ்ச இடத்துல இருந்து வலப்பக்கமா இடப்பக்கமா, வலப்பக்கமோ இடப்பக்கமோ 5 பாகைகள்ல வெளியாகும் சந்திரன். ஆனா அந்த நாளில எந்த பக்கமா வெளியாகும் என்ற அறிவு யாரு கேக்கு? யாரு கேக்கு? ஹிசாபுடைய அறிவுள்ளவருக்கு இருக்குது. இப்ப இவர் கேட்கிறார், சூரியன் மறைஞ்சதுல இருந்து நீங்க முன்னோக்கி பார்க்க கொள்ள வலப்பக்கமா சந்திரன் இருந்துச்சா இடப்பக்கமா பெற இருந்துச்சா? இவர் மாத்தி சொல்றார், என்றா இந்த பெற தட்டப்படும் தட்டப்படும். அவர் தவறுகளை சொல்லி இருந்தார், அவர் உண்மையிலே பொறை கண்டுதான் இருந்தார். ஆனா தகவல் கொடுக்கிறதுக்கு அவர் தவறிட்டார். தகவல் கொடுக்கிற நேரத்தில் அவர் தவறு செஞ்சிட்டார். ஆனா முடிவெடுக்க கூடியவர் எதை வச்சு முடிவெடுப்பார்? ஹிசாபை வச்சுதான் முடிவெடுப்பார். அவரோட தகவல் சில என்றதை எதை வச்சு முடிவெடுப்பார்? ஹிசாபை வச்சுதான் முடிவெடுப்பார். இப்ப ஹிசாபை வச்சு முடிவெடுத்தா பிற கண்டவருக்கு மாத்திரம்தான் பிற கண்டவருக்கு சொல்லுவோம், பிற கண்டவருக்கு மாத்திரம்தான் பிற. மற்றவங்களுக்கு தீர்ப்பு சொன்னவருடைய தீர்ப்பு தான் தீர்ப்பு. அப்ப தீர்ப்பு தவறாக இருந்தாலும், இந்த இடத்துல தீர்ப்பு தவறாக இருந்தாலும் அது தவறல்ல, அது ஹிசாபு. அது குர்ஆன் சொன்ன ஹிசாபு. வஷம்சு வல் கமரு பிஹுஸ்பான் என்று சொன்ன அந்த ஹிசாபு, அந்த ஹிசாப ஏற்றுக்கொள்றதுதான் முஸ்லிம்களுடைய பொறுப்பு. அதை விமர்சிக்கிறது அல்ல. அவர் தவறு செஞ்சார், யார் போட பார்த்தாரோ அவர் தவறிழைச்சார். எனவே ஹிசாபுடன் ஒரு மனிதனுடைய சொந்த அபிப்பிராயம் மோதும் பொழுது ஹிசாப் முற்படுத்தப்படும். என்ன ஹிசாப் என்றது குர்ஆன் மூலமா நிறுவப்பட்டது. குர்ஆனுடைய நிரூபணமும் ஒரு தனி மனிதனுடைய பார்வையும் என்று வரும் பொழுது அது தட்டப்படும். அது நிறுவப்படுமானால் அதுக்குரிய ஹிசாபுடைய அந்த தகவல்கள் சரியா இருந்திருக்கணும். அவர் உரிய நேரத்தில் பொறை கண்டதா சொல்லி இருக்கணும். அடுத்தது அவர் கண்ட பிறையுடைய உயரம் இந்த அளவில் இருந்திருக்கணும். அது வலப்பக்கமா இடப்பக்கமான்றது சரியா சொல்லி இருக்கணும். இன்னும் பல அடையாளங்களை வச்சு அவங்க தீர்மானிப்பாங்க. இப்ப இந்த தீர்மானத்தை இவர் யார் பிறைய முடிவெடுக்கிறாரோ,
இன்னைக்கு ஒருத்தர் முடிவெடுக்கிறது இல்லை. இன்னைக்கு பெரிய பள்ளிவாசல்ல பொறக்குழு கூடினா அதுல பெரிய பள்ளிவாசல்ல பொறக்குழு இருக்குது, அது உலமாக்கள் தான். அதே போல ஜம்மியத்துல் உலமாட பொறக்குழு இருக்குது, அதுவும் உலமாக்கள் தான். அங்கால இன்னும் அமைப்புகள் இருந்தும் வருவாங்க. இப்ப இந்த பிறைக்குழு தீர்மானம் எடுக்கும் அந்த இடத்துல பல விதமான இந்த கால்களுக்கு ஆன்சர் பண்ணினதுக்கு பின்னால அதனுடைய நிலைமைகள் சரியான முறையில முன்வைக்கப்பட்டு உலமாக்களால அது பரிசீலிக்கப்பட்டு தான் கடைசியா முடிவெடுக்கப்படும். அப்ப அந்த முடிவு சரியா இருந்தா பிழையாக இருந்தா, அந்த முடிவு சரியா தீர்ப்பு செஞ்சிருந்தா பிழையா தீர்ப்பு செஞ்சிருந்தா என்று வந்தா, புகாரி ஷரீஃபுடைய ஹதீஸ் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இதா ஜித்தஹதல் ஹாக்கிம் ஃபஜ்தஹத ஃபஅஸாப ஃபலஹு அஜ்ரான் ஃபஅஃதா ஃபலஹு அஜ்ரு வாஹித். ஒரு தீர்ப்பு செய்யக்கூடியவர் தீர்ப்பு செய்கிறார், அது தீர்ப்பு செய்யறதுக்குரிய தகமையில இருக்கிறார். முதலாவது தீர்ப்பு செய்யறதுக்குரிய தகமையில உள்ளவர் தீர்ப்பு செய்கிறார். தீர்ப்பு செய்வதற்குரிய சரியான முயற்சி செய்து அதனை சரியாக தீர்ப்பு செய்தால் அவருக்கு 2 கூலி. அவர் அதுல தவறு செஞ்சிட்டா, மனுஷன் என்ற ரீதியில் அதுல தவறு வந்திருந்தா அவருக்கு 1 கூலி, அவருக்கு நட்கூலி தான், அவருக்கு துட்கூலி இல்லை. இந்த ஷரியத்துடைய ஷாரிஅ, இந்த ஷரியத்தை விதியாக்கி அல்லாஹ்வே அவனுக்கு நட்கூலி கொடுக்கும் பொழுது இவங்க யாரு அவருக்கு துட்கூலி கொடுக்க? ஷரியத்தை விதியாக்கிய அல்லாஹ்வே அவருக்கு நட்கூலி கொடுக்கும் பொழுது இவங்க யார் அவருக்கு துட்கூலி கொடுக்க? பாருங்க, பத்ருடைய கைதிகளுடைய விடயத்துல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஷூரா செஞ்சு முடிவு செஞ்சாங்க. என்னது? இந்த கைதிகள் எல்லாத்தையும் நாங்க விடுவிப்போம் என்று. அல்லாஹ் தஆலா குர்ஆனுடைய ஆயத்தை இறக்கினான், ما كان لنبي أن يكون له أسرى حتى يسخن في الأرض تريدون عرض الدنيا والله يريد الآخرة. எந்த ஒரு நபிக்கும் ஆகுமானதல்ல அவரிடத்துல கைதிகள் இருந்து அவர்களை கொலை செஞ்சிடணும். இப்படியான அற்ப துனியாவுக்காக வேண்டி அவைகளை நீங்கள் நாடுகிறீர்களா? அல்லாஹ் ஆகிராவை நாடுகிறான் என்று அல்லாஹ் தஆலா குர்ஆன் ஆயத்தை இறக்கி அதுக்கு பின்னால சொல்றான், லௌலா கிதாபும் மினல்லாஹி சபக லமஸ்தகும் ஃபீமா அகஸ்தும் ஃபீஹி அஸாபுன் அதீம். இதுக்கு முன்னால அல்லாஹ்வுடைய கட்டளை முந்தி இருக்கவில்லை என்றால் நீங்கள் இந்த கைதிகளை விடுவித்து எடுத்த பொருள்களுக்காக அல்லாஹ்வுடைய தண்டனை வந்திருக்கும். இப்ப ஏற்கனவே முந்தி அல்லாஹ்வுடைய கட்டளை என்ன? அதுதான் மஷூரா பண்ணி வேலை செய்யுது. வஷாவிர்ஹும் ஃபில் அம்ர் என்ற அல்லாஹ்வுடைய கட்டளைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்க நிறைவேற்றினாங்க. சஹாபாக்களோட மஷூரா பண்ணி தான் முடிவெடுத்தாங்க. இந்த கைதிகள் எல்லாத்தையும் நாங்க பொருள்கள் எடுத்துக்கொண்டு, இல்லண்டா குறைஞ்சது அவர்கள் உள்ள பாசையுடைய அறிவை எடுத்துக்கொண்டு, எதையோ எழுத வாசிக்க தெரிஞ்சத, இல்லண்டா கணக்கு படிக்கிறத, எதையோ ஒன்றை எடுத்துக்கொண்டு நாங்க விடுவிச்சுடுவோம் என்ற இந்த முடிவு எடுத்தது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஷூரா செய்து. அப்ப அல்லாஹ்வுடைய முடிவு என்ன? அல்லாஹ்வுடைய முடிவு அவர்களை கொலை செய்யறது. இப்ப பாருங்க, அல்லாஹ்வுடைய முடிவுக்கு மாற்றமான ஒன்று முடிவெடுக்கப்பட்டுட்டு அதுக்கு பின்னால அல்லாஹ்வுடைய குர்ஆனுடைய வசனம் வேறு இறங்கியாச்சு, அதை தெளிவுபடுத்தி. அதுக்கு பின்னால என்ன நடந்திருக்கணும்? பத்ருடைய கைதிகளை மறுவா கூப்பிட்டு கொலை செஞ்சு போட்டுரும். அப்படிதானே? கைதிகள் கையில தான் இருக்கிறாங்க. கைதிகள் இன்னும் விடுவிக்கப்படல, கையில தான் இருக்கிறாங்க. இப்ப என்ன செய்ய முடியும்? ஏதோ இருக்கிறவங்களையாவது கொலை செஞ்சு அல்லாஹ்வுடைய கட்டளையை நிறைவேற்றுறது. அப்படியா? அப்படி இல்லை, அப்படி நடக்கல. எந்த முடிவு எடுக்கப்பட்டுச்சோ அதன் மீது செயல் தொடர்ந்தது. இந்த முடிவு எடுக்கப்பட்டுச்சோ அதன் மீது செயல் தொடர்ந்தது.
இத போலதான் யாரோ ஒருத்தர் பொற கண்டார் என்றுதான் வைங்க. யாரோ ஒருத்தர் பொற கண்டார் என்றுதான் வைங்க. ஹிசாபை உடைய அறிவுள்ள அந்த உலமாக்கள் இவரிடம் பரிசீலனை செய்ததில் இவர் பொற காணவில்லையோ என்ற சந்தேகத்தின் அடிப்படையில் இவருடைய சாட்சி, இவருடைய அந்த பார்வை தட்டப்பட்டது. அதுக்கு பின்னால முடிவெடுக்கப்பட்டா முடிவு முழு உம்மத்துக்கு முடிய முடிவா இல்லையா? முடிவு முழு உம்மத்துக்கு முடிய முடிவா இல்லையா? இந்த முடிவை அமல் செஞ்ச நாங்க குத்தக்காரரா? இல்ல. இந்த முடிவு செஞ்சவர் குத்தக்காரரா? இல்ல. விளங்குறீங்களா? ஷரியத்ன்றது ஒரு மனிதனுக்கு சக்திக்கு அப்பாற்பட்டதை சுமத்தாட்ட மாட்டாது. இப்படி ஒன்று ஷரியத்துல இல்லண்டா அது சக்திக்கு அப்பாற்பட்டது. இப்படி ஒன்று ஷரியத்துல இல்லன்னு வைங்க. ஒருத்தருடைய சாட்சி இன்னின்ன காரணங்களுக்காக வேண்டி தட்டப்படும் என்கிறதால ஷரியத் தட்டுறதுக்கு அனுமதி கொடுத்துல என்று வைங்க, கொடுக்கல என்று வச்சா அப்ப பொய் உள்ளால வந்துடும். அப்படி இல்லண்டா என்ன நடக்கும்? சக்தியை மீறி ஒரு வேலை செய்ய வேண்டி வரும். ஒவ்வொருத்தரும் அதுக்காக வேண்டி அங்க போய் விடிய விடிய காத்து ஏதாவது ஒன்று செஞ்சு தண்ட சக்தியால சாதிக்க முடியாத ஒன்றுக்கு முயற்சி செய்ய வேண்டி வரும். புத்திசாலிகளா இருந்தா விளங்குவாங்க. இன்றைக்கு இந்த காலத்துல பிறகு சம்பந்தமாக ஈடுபடும் அளவு இதுக்கு முன்னால காலத்துல ஈடுபாட கூட இல்லை. அதுக்காக வேண்டி பயிற்றுவிக்கப்பட்டவர்கள் அந்தந்த இடங்கள்ல நிறுத்தப்பட்டு அவங்க பிறை பார்க்கறதுக்காக வேண்டி போய் அவங்க அதுக்காக வேண்டி நின்று பொற பார்த்து கொழும்புல எங்கெங்கெல்லாம் பொற விளங்குமோ அங்க எல்லாம் பொற விளங்குறதுக்கு சாத்தியம் என்று கருதுறாங்களோ அங்க எல்லாம் ஆள் வைப்பாங்க. இது போல நாடெல்லாம் ஆள் வச்சுதான் இருக்கிறாங்க. இதெல்லாம் இருக்க இது எல்லாத்துக்கும் மேலால இந்த ரமலானுடைய முடிவுல ஒரு பரபரப்பான செய்தி. 28வது நாள் நோம்ப முடிச்சிட்டு 28வது நோம்ப முடிச்சிட்டு அன்றைக்கு மாலையில புறக்காண்டதுக்கு சாத்தியம் இருக்குது என்ற ஒரு செய்திய அது ரமலான்ட ஆரம்பத்திலேயே பரத்த ஆரம்பிச்சான். ஊடகங்கள்ல மறுவா என்ன சோசியல் மீடியால வாட்ஸ்அப்ல என்ன பேஸ்புக்ல உள்ள எல்லாத்திலையும் எழுத ஆரம்பிச்சாங்க. யார் எழுதினாங்கன்னு பாருங்க, நீங்க ஆய்வு செஞ்சு பாருங்க. இதெல்லாம் யாரு செஞ்சாங்க? இதெல்லாம் ஒரே கூட்டம் தான் செஞ்சிச்சு. இந்த மௌதூதி கூட்டமும் இந்த இஹ்வான் கூட்டமும் தான் செஞ்சிச்சு. பாருங்க நீங்க. அன்றைக்கு பொறையுடைய மொத்த அந்த நான் உங்கள்கிட்ட சொன்னேனே மொஹாக்குடைய நிலைமையில இருந்து கணக்கிடப்படுற அந்த கணக்கீட்டின்படி 39 நிமிஷம் தான் பொற இருக்கும். அப்படின்னா 39 நிமிஷம் பொற இருக்கும்டா அது அசாத்தியமானது. பொற விளங்குறதுக்கு அசாத்தியமானது. 40ல இருந்து 48 கஷ்டப்பட்டு கண்டுகொள்ளலாம் என்கிற நிலைமை. 48க்கு மேல போனாதான் அத சாதாரணமா வெற்று கண்களால பார்க்கலாம். காலநிலை சீர்கேடு இல்லண்டா. இப்ப இது 39 நிமிஷம் போற. அப்படி இருந்தும் கூட ஜம்மியத்துல் உலமாவும் பெரிய பள்ளி வாசலும் சேர்ந்து ஏற்கனவே முடிவு செஞ்சாங்க, நாங்க ரகசியமா போற சம்பந்தமான அந்த கூட்டத்தை 29வது இரவு உட்கார்ந்து நாங்க கூடுவோம். 28 நோம்பு முடிய நாங்க உட்கார்ந்து கூடுவோம். கூடி நாங்க இது சம்பந்தமா ஏதாவது தகவல் வந்தா அதை பரிசீலனை செய்வோம் என்று முடிவெடுத்தாங்க. ஆனா இது அமானிதம் என்றும் கழிச்சு கொண்டாங்க. இது அமானிதம், இது வெளியே போகக்கூடாது, யாரும் இதை பரத்திடக்கூடாதுன்னு கழிச்சு கொண்டாங்க. ஆனா அந்த செய்தி எல்லாம் வெளியே போச்சு. அப்ப அன்றைக்கு அவங்க கூடினாங்க. சொல்றாங்களே 7:30 மூடி வீசிட்டு போயிட்டாங்க. அப்படி எல்லாம் இல்ல. 8:30 வரைக்கும் அவங்க அது சம்பந்தமான தகவல்களை வழிபார்த்து உட்கார்ந்து இருந்தாங்க. அன்றையுடைய புற மறைஞ்சி 1 மணி நேரம் தாண்டும் வரைக்கும் அவங்க இருந்தாங்க. ஆனா யாருமே புறையுடைய தகவலை
எங்கேயுமே செய்திய இவங்க கேள்விப்படவே இல்லை. எப்ப செய்தி வருது? 8:55 பின்னால. வெளியில் எங்கேயோ புறக்கண்டதா, அதாவது வெளிநாட்டில் எங்கேயோ புறக்கண்டதாக இவர்களுக்கு தகவல் கிடைத்ததுக்கு பின்னால ஒரு கூட்டம் தீர்மானிச்சுட்டாங்க, நாங்க பெருநாள் எடுக்கிறோம். யார் இன்டர்நேஷனல் புறக்காரரோ அவங்க தீர்மானிச்சுட்டாங்க, நாங்க பெருநாள் எடுப்போம். இப்ப கால்ஸ் அடிக்கிறாங்க. சிலர் சொன்னாங்க எங்களுக்கு தகவல் கொடுக்கறதுக்கு எந்த வழியுமே இருக்கல. அப்படி எதுவும் இல்ல. மஸ்ஜிதுடைய இமாம் தஸ்லீம் ஹஜ்ரத் அவரும் புற சம்பந்தமா அந்த அமர்வுல அமரக்கூடியவர். அவர் மஸ்ஜிதுல இருந்தார், அவர் வெளியில இருந்தார் இல்ல. அது சம்பந்தப்பட்ட நிறைய உலமாக்கள் மஸ்ஜிதுல இருந்தாங்க. அதுல மஸ்ஜிதுடைய நிர்வாக தலைவர் கூட எத்திகாஃப்ல தான் இருந்தார். அப்ப யாருமே இல்ல, எந்த சாத்தியப்பாடும் இருக்கல்ல என்று சொல்றா, அது பொய் சொல்றாங்க. அப்போ இங்க அவங்களோட தகவல்கள் வர்ற நேரம் இருக்குது, இது தவறான நேரம். ஏனென்றா அதுக்குரியவர்கள் அங்க முடிவெடுத்து இனி பொறையுடைய தகவல் எங்கிருந்தும் வர மாட்டாது என்ற முடிவுடன் கலைந்ததன் பின்னால் இப்ப பிரச்சனையாக ஒரு விடயம் எழும்புது. இது பரபரப்பான செய்தியா ஊடகங்கள்ல எல்லாம் போகுது. அதுக்கு பின்னால கடைசியா ராவேல 11:30 பின்னால தகவல் ஒன்று பரவுது. திரும்பவும் பொறைய மீள்பரிசீலனை செஞ்சு பொறை சம்பந்தமான இறுதி தீர்ப்பு கொடுக்கறதுக்காக வேண்டி ஒன்று சேர போறாங்க என்ற ஒரு தகவல் பரவிச்சு. அப்படி எதுவும் நடக்கல. இந்த தகவலை பரப்பியவர்களும் அவர்களே தான். எங்களுக்கு ஆதாரம் இருக்குது, யாரு பரப்பினாங்கன்றதுக்கு ஆதாரம் இருக்குது. ஆதாரபூர்வமா தான் கழிக்கணும். எந்த கூட்டம் இந்த ரமலானுடைய ஆரம்பத்திலிருந்து இது ஒரு பிரச்சனையா கொண்டு வரதுக்கு முயற்சி செஞ்சாங்களோ அதே கூட்டம் தான் என்ன செஞ்சுச்சு, இதை மீள் பரிசீலனை செய்யறாங்க என்று பரப்புச்சு. விளங்கிச்சா? இப்ப 12 மணி பெரிய பள்ளியில பெரிய கோஷம், பெரிய பிரச்சனை. என்ன பிரச்சனைடா, அக்கம் பக்கத்தில் உள்ளவங்க எல்லாம் நினைச்சிட்டாங்க இங்க பிறை சம்பந்தமாக எடுக்கப்பட்ட முடிவுல மாற்றம் செய்ய போறாங்க. அந்த வந்த உலமாக்கள் யாரும் அந்த நோக்கத்தோட வரல. எந்த நோக்கத்தோட? பிறை ஒன்றை திரும்ப கொண்டு வந்து இங்க பெருநாள் என்று அறிவிக்கிற நோக்கத்தோட யாரும் வரல. வந்தவங்க எல்லாம் ஏன் வந்தாங்க? இங்க ஏதோ சலசலப்பு இருக்குது, எனவே உறுதியாகவே நாங்க பெருநாள் இந்த ரமலான் பிறை, அதாவது ஷவ்வாலுடைய பிறை காணல்ல நாங்க மறுநாளும் நோன்பு என்கிறத உறுதியா அறிவிக்கிறதுக்காக வேண்டிதான் வந்தாங்க வந்தவங்க எல்லாம். ஆனா வந்து போட்டுட்டு எதை கண்டாங்க? இங்க கண்டதெல்லாம் ஏற்கனவே ஒரு செய்தியை பரப்பி வச்சிருந்தாங்க. நாடெல்லாம் குழம்பி போற அளவுக்கு சோசியல் மீடியால பரப்பி விட்டாங்க. இந்த மறுவ பொறைய மீள் பரிசீலனை செய்ய போறாங்க. இந்த தகவல்களை விதவிதமாக எழுதி மினிஸ்ட்ரியையும் குழப்பி, அது சம்பந்தமான அதிகாரிகளையும் குழப்பி, அதாவது இதுக்குண்டு அதிகார சபை உண்டு, பெரிய பள்ளிவாயில் ஜம்மியத் உலமாவை மீறிய ஒரு சபை உண்டு எங்கேயும் இல்லை. அப்படி இருக்கவும் கூடாது, என்றைக்குமே அப்படி இருக்கக்கூடாது. இது அரசியல்ல போய் தொங்கிச்சோ எல்லாம் ஒரு ஜாதி நாட்டமா போயிட்டுரும். இப்பே நாடுது, இது அரசியல்வாதிகள கையில வேற போனா எப்படி இருக்கும்? அதனால முயற்சி செஞ்சவங்களோட முயற்சி இதுல ஒரு அதாவது இணக்கப்பாட்டை கொண்டு வந்து ஒரு சாதாரண நிலைமையை உருவாக்குறது கண்டு இருந்திருந்தா அவர்களுடைய அறிவும் அந்த அளவு இருந்திருக்கணும். அதாவது இந்த பிறை சம்பந்தமான அறிவும் அவர்களுக்கு இருந்திருக்கணும். அதுல அவர்கள் தேர்ச்சி அடைஞ்சவங்களாக இருந்திருக்கணும். அதுக்கு பின்னால அவங்க சமுதாயத்தை தெளிவுபடுத்தி இருக்கணும். பிறை விவகாரத்துல முடிவுகள் இப்படித்தான் எடுக்கப்படும், இப்படியான முடிவுகள்ல
ஏதும் சந்தேகங்கள் வந்தா இந்த விதமாகத்தான் அது தட்டப்படும். சாட்சிகளோ பிறை பார்த்த செய்திகளோ தட்டப்படுவதற்குரிய காரணங்கள் இன்னின்னதுதான் என்கிறத தெளிவுபடுத்தி மக்களை அமைதிப்படுத்தி இருப்பாங்க. நல்லிணக்கத்தை நாடி இருந்தாங்க. ஆனா இது நல்லிணக்கம் நாடியவர்கள் அல்ல. இவர்களுடைய அடிப்படை நோக்கம் என்னன்னா, ஜம்மியத்துல் உலமாவுடைய பெரிய பள்ளியுடைய தலைமைத்துவத்தை தகர்ப்பது. என்ற இவர்களுடைய நோக்கமே தலைமைத்துவத்தை தன் கையில் எடுப்பது. நிறைய மஸ்ஜிதுடைய நிர்வாகங்கள் பறிபோச்சு. மதுஹபுக்கு அஷாரி அகீதாவுக்கு பயங்கரமான தாக்குதல்கள் புழுற அளவுக்கு இவர்களுடைய அதிகாரங்கள் அமைஞ்சிட்டு, இப்போ இவர்களிடத்தில் இருக்கிற தள்ளாடும் தலைமைத்துவங்கள் என்று எங்களுடைய தலைமைத்துவங்களை விமர்சிக்கிறதுக்கும் நையாண்டி செய்யறதுக்குமாக வேண்டி எடுக்கக்கூடிய முயற்சிகள் தான் இவை. இவர்களுடைய பத்திரிகைகளை பாருங்க. இந்த காலங்கள்ல இவர்களுடைய ஆகவே முன்னால அவர்கள் காணக்கூடிய ஒரு டார்கெட் தான், ஒரு முன்னோக்கக்கூடிய ஒரு என்ன நோக்கமாக எடுக்கக்கூடிய ஒன்றுதான் பிறை சம்பந்தமா கொலைப்படுறது. உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், கிண்ணியால புற கண்டதா 2013லயா குழப்பி வச்ச நேரத்தில் அதோட இவர்களோட ஆள்கள் கதைச்ச கதைகள். ஜம்மியத்துல் உலமாவுடைய தலைமைத்துவம் இது, தலைவருக்கு இவர் தகுதி இல்ல, தலைமைத்துவம் பில, இவர்கள் மீள்பரிசீலனை செய்ய வேண்டிய சில விடயங்கள் என்று எழுதினாங்க. அடுத்து தலைவராக வர்றதுக்கு இவர் தகுதி இல்ல, அவர் தான் தகுதினாங்க. இதெல்லாம் ஏன் சொன்னாங்க? ஏனென்றா எங்கெங்கெல்லாம் தலைமைத்துவங்கள் இருக்குதோ அவைகள் எல்லாம் தகர்க்கப்படணும். உங்களால முடியுமெண்டா நீங்க விளங்க முயற்சிங்க. உலமாக்களோ பொதுமக்களோ இல்ல ஏதோ ஒரு அமைப்புல விளப்பம் உள்ள மக்களோ முடியுமெண்டா வரலாறுகள் மூலமா அனுபவங்கள் மூலமா பாடம் படிக்க முயற்சிங்க. இவைகளுடைய அவ்வளவு அடிப்படைகளும் இதுதான். ஏனென்றா இவர்களுடைய நோக்கமே ஹிலாபத். ஹிலாபத்துக்கு அங்க அடையாளமும் இல்லாத ஒரு ஜமான்ல ஹிலாபத்தை உருவாக்குறதா சொல்றாங்க. இதனாலதான் இவர்களுக்கு உலகம் எல்லாம் தடை விதிச்சு வச்சிருக்கிறாங்க. எங்களையே பயங்கரவாதின்னு சொல்ல வராங்க. பாப்போம் யார் பயங்கரவாதி என்று. யார் யூசுப் கர்தாவுடைய கருத்துக்களை எடுத்துக்கொண்டு எங்கட பூர்வீகங்களை எல்லாம் தட்டி எல்லாத்தையும் தகர்த்து நாசமாக்கி போட்டு இன்றைக்கு கர்தாவியுடைய கருத்துக்கள் மூலமா நாட்டு மக்களை புத்துணர்வு ஊட்டக்கூடியவர்கள் என்ற அடிப்படையில் பலவிதமான சஞ்சிகைகளும் மடல்களும் மாதா மாதம் வார வாரம் வெளியே வந்து மக்களை குழப்பி கொண்டிருக்கிறது யாரால? இந்த வேலையெல்லாம் யார் செய்யறான்? இதனுடைய அடிப்படை நோக்கம் அவர்களுடைய தலைமைத்துவம் மாத்திரம் நாட்டில் தங்க வேண்டும், இருக்கக்கூடிய எல்லா தலைமைத்துவங்களும் தகர்த்தெறியப்பட வேண்டும் என்கிற நோக்கத்துல அந்த அவாவில் தடுமாறும் சில அந்த கூட்டங்கள் இருக்கிறார்கள். இவர்கள் எடுத்து பாருங்க, இவங்களுக்கு இந்த பிறை விவகாரத்துல அவங்க என்னதை சாதிக்க பார்த்தாங்க? இவ்வளவு விமர்சனம் எழுதுறாங்க. இவங்க எல்லாம் பெருநாள் கொண்டாடினது சனிக்கிழமை. இவ்வளவு விமர்சனம் எழுதுறாங்களே, ஆனா பெருநாள் கொண்டாடினது சனிக்கிழமை. என்னண்டா மக்கள்கிட்ட காட்டிக்கொள்ள மாட்டாங்க. நாங்க பிரச்சனைக்காரர் நீங்க தானே என்று கேட்டா எங்க நாங்க பிரச்சனைக்காரர்? நாங்க தானே சனிக்கிழமை பெருநாள் எடுத்தோம் என்று கலந்துருவோம். ஏன்னா சாதாரண மக்கள் அதை வச்சுதான் முடிவெடுப்பாங்க. அவ மார்க்கம் இவர்களுடைய அடிப்படையே இல்லை. ஏன்னா இவங்களுடைய எழுத்துக்கும் செயலுக்கும் வித்தியாசம். அப்ப இவங்களுக்கு மார்க்கம் அடிப்படை இல்லை. மார்க்கம் தான் அடிப்படையா இருந்திருந்தா அவங்களோட கருத்து என்னமோ அதை நிறுவி போட்டுட்டு அதுல உறுதியா இருந்திருப்பாங்க. இன்னைக்கு இன்டர்நேஷனல் புறக்காரர்கள் எல்லாம் என்ன செய்யறாங்க? அந்த புறக்காண்டோம் நாங்க எங்கட பெருநாள் எடுக்கிறோம் என்று 12 மணிக்கு இருந்தாலும் பெருநாள் அறிவிச்சிருவாங்க. அப்படித்தானே? அப்படிலாம் இருக்கிறாங்க. அது அவங்களோட பேச்சு அவங்களோட செயல் எல்லாம் ஒன்றா இருக்குது. அவர் தவறா இருந்தாலும் அது சரி, அது அவங்களோட நிலப்பாட்டு அவங்க உறுதியா செய்யறாங்க. இவங்களோட நோக்கம் என்ன? இவங்களோட நோக்கம் பொறையோ பெருநாளோ நோம்போ இல்ல. இவர்களுடைய நோக்கம் வெறுமனே தலைமைத்துவம் தகர்த்தல், தலைமைத்துவங்களுக்கு எதிராக வேலை செய்யறது. இன்னைக்கு காண்றதுக்கு இருக்கிற 2 தலைமைத்துவம் இதுதான். இது 2ஐயும் தெரிஞ்சிட்டா
அதுக்கு பின்னால அவங்களோட பேர்கள் தான் தலைமைத்துவம் வரும். அதுக்கு பின்னால ஒரு சிரியாவ, ஒரு மிஸ்ர, ஒரு லிபியாவ, ஒரு தூலுச போல உள்ள நாடுகளை பார்க்கலாம். இந்த கரதாவியுடைய கவுத்த புழுங்கி லட்சக்கணக்கான முஸ்லிம்களுடைய உயிர்களை பழி கொடுத்த இந்த நிலைமை போல நாட்டிலையும் பார்க்கலாம். அதை அடைய வைக்கிறதுக்கு தான் முயற்சி செய்யறாங்க, வேற எதுக்கும் இல்லை. அதனால சமுதாயங்கள் எங்கட உம்மத்தை நாங்க உணர்த்தணும். இவங்க என்ன நோக்கத்துல இவங்களோட காய்கள் நகர்த்தப்படுது, எதுக்காக வேண்டி இவங்க ஆர்டிக்கல் எழுதுறாங்க, எதுக்காக வேண்டி இவர்களுடைய தொடர் கட்டுரைகள் வந்து கொண்டிருக்குது, எதுக்காக வேண்டி இவர்களுடைய முயற்சிகள் செயல்பாடுகள் நகர்ந்து கொண்டிருக்குது என்றது தெளிவாக உலமாக்களும் தான், அது சம்பந்தமான அறிவுள்ளவர்களும் தான் இவைகளை தெளிவுபடுத்துற கட்டாயப்பாடு, கட்டாய கடமை இருக்குது. அதனால நாங்க தெளிவா விளங்க வேண்டிய விஷயம்தான். பல விஷயங்கள் இதுல விளங்கணும். ஒன்று, இந்த பிறை அறிவிக்கப்பட்ட நேரம் பிழை. பெரிய பள்ளிவாசலுக்கோ இல்லண்டா குறிப்பிட்ட இடங்கள் அக்கரைப்பற்று, பலாத்துறை, உனைஸ் நகர் மன்னார்ல, அடுத்து இப்படியான இடங்கள்ல பிறை கண்டதாக இங்க அறிவிக்கப்பட்ட அறிவித்தல்கள் அந்தந்த இடங்கள்ல பிறை பார்க்கறதுக்காக வேண்டி நியமிக்கப்பட்ட பயிற்றுவிக்கப்பட்டவர்களால அது சம்பந்தமான தகவல்கள் ரத்து செய்யப்பட்டதோட இங்கேயும் அது சம்பந்தமான தகவல்கள் வரும் பொழுது அதற்குரிய காலம் கடந்து வந்துச்சு. அவைகள் விசாரிக்கப்பட்ட போதும் கூட அவைகள் ஒரு அணுவளவும் உள்வாங்கக்கூடிய தகவல்களா இருக்கல்ல. ஒருத்தர் சத்தியம் செஞ்சு சொல்றாரு வைங்க, நான் அல்லாஹ் மீது சத்தியமா போறக்கண்டேன் என்று சொல்றாரு வைங்க, அவர் ஏன் அதுக்குரிய நேரத்தில் அறிவிக்கல? அப்படி இல்லைண்டா அவர் அந்த கண்ட பிறையை அங்க யாரும் ஏன் உண்மைப்படுத்தல? இது ஒரு சமுதாயத்துடைய நோன்பை பெருநாளை தீர்மானிக்கிறது. அன்றைக்கு ஒரு தவற சரி என்று நினைச்சு அன்றைக்கு பிறை தீர்மானிக்கப்பட்டு சவ்வாலுடைய தலைப்பிறை என்று அறிவிக்கப்பட்டிருந்தா 20 லட்சம் முஸ்லிம்களுடைய நோன்பு பசாதா வைத்திருக்கும். அடுத்தது நிறைய பேர் சொல்றாங்க யோமு ஷக்குல, நாங்க எல்லாம் யோமு ஷக்குல யாரு ரமலான்ல ஒரு கூட்டம் போல கண்டுட்டு இப்ப 29வது நோன்பு பிடிக்கிறவங்க எதுல நோம்பு பிடிக்கிறான்? யோமு ஷக்குல புறப்பிடிக்கிறது, நோம்பு பிடிக்கிறது அன்றைக்கு ஹராம் என்று பத்துவா கொடுத்துருவாங்க. யோமு ஷக்குன்றது ஷாபான்ல தான் வரும், ரமலான்ல இல்ல. நல்ல விளைங்க. யோமு ஷக்குன்றது ஷாபானுடைய கடைசி நாளுக்கு சொல்றேன். ஷாபானுடைய கடைசியில நாளைக்கு நோம்பா இல்லையா, நாளைக்கு நோம்பா இல்லையா என்று வந்துட்டா அன்றைய நாள யோமு ஷக்குன்னு சொல்லுவாங்க. அன்றைக்கு என்ன ஊர்ஜிதப்படுத்தப்படாத நிலைமையில அன்றைக்கு நோம்பு பிடிக்க கூடாது, ஹராம். ரமலான்ல 29வது நாள் யோமுல் யகீன், அது ஷக் இல்ல. அன்றைக்கு நோம்புன்றது என்ன மிக தெளிவான விஷயம், அது யோமு ஷக் இல்ல. யோமு ஷக்கண்டா என்னன்றதை முதலாவது தெளிவுபடுத்தணும் உம்மத்துக்கு. யோமு ஷக்கன்றது அது ரமலானோட சம்பந்தப்படுற நாள் இல்ல, அது எங்க ஷாபானோட சம்பந்தப்படுற நாள். அடுத்து சொல்றாங்க விஞ்ஞான அறிவில்லையா. சரி, சஹாபாக்கள்ல இருந்து இந்த இப்படியான கேள்வி பதில்கள், இப்படியான முரண்பாடுகள் சஹாபாக்களோட காலத்துல இருந்து வந்திருக்குது. அன்றைக்கெல்லாம் சஹாபாக்கள் தீர்ப்பு செஞ்ச வழிமுறைகள், அதுக்கு பின்னால் உலமாக்கள் அது சம்பந்தமா நிறைய எழுதினாங்க. எங்கட ஃபுகஹாக்கள், எங்கட முஜ்தஹிதான இமாம்கள், எங்கட மதுஹபுடைய ஒவ்வொரு தன்கீஹாத்திலையும் இது சம்பந்தமா மிக தெளிவான வழிகாட்டல்கள் எங்களுக்கு இருக்க, நாங்க அதனுடன் வானவியல் சம்பந்தமான இஸ்லாமிய அறிஞர்களாகிய எங்களுடைய விஞ்ஞானிகளாகிய அப்துல் சமது உஸ்தானா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி மாதிரி, மூசா பாசி ரஹிமஹுல்லாஹ் மாதிரி, கலீல் அஹ்மத் கீரனூரி ரஹிமஹுல்லாஹ் மாதிரி அவர்களுக்கெல்லாம் அறிவை புகட்டிய அவர்களுடைய உஸ்தாத்மார்கள், அமானி ஹஜரத் மாதிரி உண்டானவர்களுடைய சனதுகள்ல வரக்கூடிய அவர்களுடைய
அவர்களுடைய தொடராக வாழையடி வாழையாக வந்த அந்த அஃப்லாக் சம்பந்தமான வானவியல் சம்பந்தமான உலமாக்கள் எங்களிடத்தில் இருக்கிறாங்க. அவர்கள் மீது எங்களுக்கு இந்த விஞ்ஞானத்தை விட நம்பிக்கை இருக்கிறது. அது சம்பந்தமா தெளிவுகள் தேவைண்டா உங்கள உள்ள சயின்டிஸ்ட் மாதிரி எல்லாம் கூட்டிட்டு வாங்க, உட்காருவோம். அதுக்குரிய ஏற்பாடுகள் செய்யறதுக்கு நான் தயாரா இருக்கிறேன். அது சம்பந்தப்பட்ட எங்களுடைய உலமாக்களோட உங்களுடைய நீங்க கொண்டு வரக்கூடிய சயின்டிஸ்ட் மாதிரி உட்கார வச்சு கதைக்க வைக்கிறதுக்கு நாங்க தயாரா இருக்கிறோம். அதனால அப்படியான யாராவது இங்க சயின்ஸ் அறிவில்ல பொறியியல் அறிவில்ல என்று யாராவது விமர்சிக்கிறீங்கடா அவங்க வாங்க. பொதுவா இவங்க வரமாட்டாங்க, இவங்க எழுதுவாங்க, பின்னால இருந்து எழுதுவாங்க, பொதுவா வரமாட்டாங்க. பாருங்க எங்கட இந்த ராகாவை பத்தி, இந்த மருத்துவம் சம்பந்தமா நாங்க நடத்துற கோர்ஸ் பத்தி, இல்லன்னா எங்கட மருத்துவம் பத்தி எழுதி தள்ளுவாங்க. ஆனா கூப்பிட்டோம் வர்றதில்லை. அதுக்கு பிறகு நுஸ்லாமோட புள்ள பெத்த கதை வைக்கிறான். நாங்க புள்ள பேர கூப்பிடல உங்களை, நீங்க வாங்க, நீங்க எந்தெந்த விமர்சனங்களை எங்களுக்கு வைக்கிறீங்களோ அது சம்பந்தமா பேசுவாங்க. நாங்க குழந்தை அண்ணன் கேட்டோம், அவர் மல்ல போடல. நாங்க கேட்டோம் எங்க போறீங்க, அவர் சொல்றார் இந்த பேக்ல தேங்காய் வைக்கின்றார். இதுக்கு உங்களை கூப்பிடல, நீங்க வாங்க சம்பந்தப்பட்ட கதைக்கு. நீங்க எது சம்பந்தமா விமர்சிச்சு எழுதி தள்ளுறீங்களோ உங்களோட முகநூல்கள்லயோ இல்ல வேற வேற இடங்கள்லயோ இல்ல உங்களோட சஞ்சிகைகள்லயோ மடல்கள்லயோ மாதாந்த இதழ்கள்லயோ எழுதி தள்ளுற விஷயங்களை வச்சு நீங்க வாங்க என்று கூப்பிட்டா வரமாட்டான். இல்ல அப்படியெல்லாம் எங்களுக்கு தேவையில்லை. நாங்க எழுதுவோம் குழப்புவோம், நாங்க எழுதுவோம் குழப்புவோம், தலைமைத்துவங்களை அழிப்போம், நேரடியாக வரமாட்டோம். இதுதான் அவங்களோட வாதம். நேரடியா முன்னோக்கி வாங்கன்னு கேட்டா அதெல்லாம் சரி வராது, அதெல்லாம் சரி வராது. மினிஸ்ட்ரியில கம்ப்ளைண்ட் பண்ணுவோம். போங்க கம்ப்ளைண்ட் பண்ணுங்க, வேண்டியோட செய்யுங்க. ஒரு நாளைக்கு உங்களுடைய சயின்ஸ் எங்களுடைய சயின்ஸ் ஒப்பீடு செய்யப்படும். அப்படி விளங்குவீங்க. இது நீங்க இவ்வளவு காலமும் எழுதினதெல்லாம் என்ன உண்மையான செய்திகளா இல்ல கால் புணர்ச்சிகளா இல்ல தலைமைத்துவங்களை வீழ்த்துறதுக்காக வேண்டி உங்களுடைய முயற்சிகளா என்கிறது விளங்க வரும். அதனால நாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய திட்ட தெளிவான சஹீஹான ஹதீஸை பின்பற்றுறோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, சூமு லிருயதிஹி வ அஃப்திரு லிருயதிஹி. நீங்க பிறைய கண்டு நோன்பு விடுங்க, பிறைய கண்டு நோம்ப விடுங்க. உங்களோட பெருநாள் எடுக்கிறது பிறைய கண்டு எடுங்க. அப்படி மேகங்கள் உங்களுக்கு மறைச்சா, மேகங்கள் மறைச்சாண்டா புற இருக்குது, புற இல்லண்டா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி சொல்லி இருப்பாங்களா? அலைக்கும் உங்களுக்கு மேகத்தால மூடப்பட்டுட்டா, மேகத்தால மூடப்பட்டால் என்றால் அங்க புற இருக்குது, இன்னொரு பகுதிக்கு அது விளங்கும். அப்ப அந்த பகுதியில் உள்ளவங்க கண்டாங்களா என்று தேடி பாருங்க என்று சொல்லல. அப்ப எங்களுடைய நாட்டுடைய எல்லை இருக்குது, நாங்க அதுல பெருநாள் எடுக்கிறோம், அதுல நோம்பு நோக்கிறோம். இது எங்கட வாழையடி வாழையாக இஸ்லாமிய உம்மத் செயல்படுத்தி வந்த செய்தி. இன்னைக்கு இதை தட்டுறதுக்காக வேண்டி ஒவ்வொரு கேள்வி கேட்கிறார். முந்தி வட பாகிஸ்தான் தென் பாகிஸ்தான் இருந்துச்சு, இப்ப பங்களாதேஷ பிரிஞ்சிச்சு. இப்ப பங்களாதேஷ் வேற போற கணிப்பிடுது, இங்க வேற போற கணிப்பிடுறாங்க. இப்ப இது எந்த அடிப்படையை வச்சு செஞ்சாங்க, எந்த அடிப்படையை வச்சு செஞ்சாங்கடா, இப்ப பங்களாதேஷ் என்றது ஒரு நாடு, பாகிஸ்தான் என்றது ஒரு நாடு, ரெண்டும் சேர்ந்து ஒரே பாகிஸ்தான் என்ற நாடு. உஸ்தாத் விளங்க வேண்டியது சரியா விளங்குங்க. இப்ப பங்களாதேஷ் ஒரு நாடு, பாகிஸ்தான் இன்னொரு நாடு, ரெண்டு போறையா அங்குள்ள உலமாக்கள் தீர்மானம் எடுக்கிறாங்க. அந்த உம்மத்துக்கு அந்த தீர்மானம் தான் தீர்மானம். இந்தியால மாநிலத்துக்கு மாநிலம் புறக்குழு வச்சு பார்த்து பெருநாள் எடுக்கிறாங்க. அது அந்த நாட்டுல பூர்வீகமா நடந்து வந்தது, அதுதான் அங்க செயல்படுத்தப்படும். சும்மா நீங்க அறிவு ரீதியாக என்று பேசி இல்லண்டா தர்க்க ரீதியாக என்று பேசி ஒன்று உடைக்க போறீங்கடா, நீங்க மார்க்கம் என்னன்றதையும் கொஞ்சம் பாருங்க. வெறுமனே உங்களோட ஹிலாபத் என்ற அந்த தலைப்பு கீழால
நாட்டை ஒரு உங்களோட தலைமைத்துவத்துக்கு மட்டும் கட்டுப்பட வைக்கணும் என்ற அந்த வெறியில நீங்க நகர்த்தக்கூடிய இந்த காய்கள் எல்லாம் எங்களுக்கு தெரியாதுன்னு நினைக்க வேணும். இதை நாங்க புரியாம வேலை செய்யறோம் என்று நினைக்க வேணும். கிண்ணியாவுடைய பொறப்பிரச்சனை நேரத்துல முழு பேரும் சேர்ந்து எழுதினாங்களே, மீடியால கொடுத்தாங்க, எழுதி தள்ளினாங்க. அப்ப எங்கட பெரிய பள்ளி ஜம்மியத்துல் உலமா முடிவு எடுத்துச்சத அந்த மாதத்தை 30 பூர்த்தி செஞ்சாங்க. அவங்க 29 எடுத்தாங்கன்னு வைங்க. அடுத்த மாதம் சவ்வால் அதுவும் 30 பூர்த்தி செய்யப்பட்டுச்சு தெரியுமா? அப்ப அவங்களுக்கு 31 விளங்குறீங்களா? கிண்ணியால போற பிரச்சனை வந்துச்சு, அந்த ரமலான் 30 பூர்த்தி செய்யப்பட்டுச்சு. அடுத்த மாதம் சவ்வால் அதுவும் 30 பூர்த்தி செய்யப்பட்டுச்சு. அப்ப முதல் 30 பூர்த்தி செஞ்சவங்களுக்கு 31. அது அன்றைக்கு என்ன சவ்வாலுடைய போற துல்காதாவின் பக்கம் நகர கொள்ள யாரும் பிரச்சனை படுத்துறல. அன்னைக்கு மூடி எங்கேயாவது அவனோட ஃபைல் எல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டு அவன் வீட்டுல வேலை பார்த்துட்டு இருப்பான். அன்னைக்கு புற கண்டிச்சா இல்லையான்றதும் அவனுக்கு தெரியாம இருக்கும். எங்கேயாவது புற வாத்தானன்றதும் தெரியாம இருக்கும். கம்படுத்தவன் வேட்டக்காரன் மாதிரி ரமலானுடைய சவ்வாலுடைய துல்ஹஜ்ஜுடைய போரையில மட்டும் சண்டை பிடிச்சு நிப்பான். ஆமா, ஆனா விமர்சனங்கள் எழுத கொள்ள என்னமோ உலகத்தில் அவர்கள் மட்டும்தான் அறிவாளிகள், மற்ற யாருக்கிட்டையும் எந்த அறிவும் இல்லை என்று சொல்லுவாங்க. அல்ஹம்துலில்லாஹ் எங்கட பிறை குழு என்றது எங்கட நாட்டில் எந்த உலமாக்கள் பெரிய தீர்மானம் எடுக்கிறாங்களோ அவங்களுக்கு அது சம்பந்தமான சரியான ஆய்வுகள், சரியான தொடர்புகள், எங்கெங்க ஆய்வு மையங்களோட தொடர்பு வைக்கணுமோ அதனுடைய சரியான தொடர்புகள், அதுகளுக்குரிய சரியான ஏற்பாடுகள், வசதி வாய்ப்புகள் அனைத்துடனும் தான் இருக்குது என்கிறத இந்த முறை மினிஸ்டரும் கண்டுகொண்டார். மினிஸ்டர் முன்னால எங்கட உலமாக்கள் பேசின நேரத்தில் எங்கட நிமல் ரோட்ல இருக்கிறார் எங்கட அப்துல் ரஹ்மான், ஷேக் அப்துல் ரஹ்மான், அவர் 20 வருஷமா புறப்பாகிறார், பெரிய பள்ளி புறக்குழுவில் இருக்கிறார். அதுபோல முகமது பஹஜி ஹஜரத்துடைய முக்கியமான மாணவர். இவர் சில விஷயங்களை எடுத்து சொல்றார். நீங்க அந்த அவருடைய ரெக்கார்டிங் 14 நிமிஷம் அவர் பேசியிருக்கிறார், அதை எடுத்து கேட்டா அவங்களுக்கு விளங்கும். அவர் எடுத்து வைக்க இப்படி எல்லாம் இருக்குதான்னு கேட்கிறாங்க. ஏனென்றா சம்பந்தப்பட்டவங்கள்ட்ட கேட்கறல்ல, என்ன செய்றீங்க நீங்க? ஜம்மியத்துல் உலமால போய் கேட்கறல்ல, ஜம்மியத்துல் உலமாட பொறக்குழு என்ன செய்யுது? பெரிய பள்ளியில போய் கேட்கறல்ல, பெரிய பள்ளியில் பொறக்குழு என்ன செய்யுது? கேட்கறல்ல. அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு பொற கண்டதாச்சு என்ன செய்திய தாபேயி கவர்னரா இருக்கிறார், அவர் தட்டுறார், இல்ல நீங்க பொறக்கானல்லன்னு சொல்ற. அப்படின்னா அவட கண்ணுல இருந்து ஒரு வெள்ள முடிய நகர்த்தி போட்டுட்டு பெரியவரே இப்ப பொற விளங்குதா பாத்துட்டு சொன்னார். இல்ல, அப்ப வெள்ள முடி பொறையா விளங்குச்சா? இந்த விஷயத்த மினிஸ்டர் முன்னால வச்ச உடனே அப்படியெல்லாம் இருக்குதா என்று கேட்கிறாங்க. அதனால அது சம்பந்தமான சரியான தகவல் இல்ல, அறிவு இல்ல. அந்த சம்பந்தப்பட்டவங்கள்ட்ட போய் கேட்கறது இல்ல. இமாம் முஹம்மது ரஹிமஹுல்லா சொன்னாங்க, இமாம் அபூ ஹனீஃபா ரஹிமஹுல்லாவுடைய மாணவர் முஹம்மது ஷைபானி ரஹிமஹுல்லா சொன்னாங்க, லா தஹ்குமு அலைனா ஹத்தா தஸ்மஉ மின்னா, எங்ககிட்ட நீங்க கேட்காம, நாங்க சொல்றத நீங்க கேட்காம எங்களுக்கு தீர்ப்பு செய்யணும் இப்படி அப்படின்னு. யாருக்கிட்டையும் எதையும் கேட்காம தீர்ப்பு செய்யற கூட்டம் தான் இந்த கூட்டம். தீர்ப்பு செஞ்சு தள்ளும், மடல்களிலும் இதழ்களிலும் எழுதி தள்ளும். ஆனா யாருக்கிட்டையும் போய் கேட்கறது இல்ல. போய் கேட்டு பார்த்தா இப்படி இருக்குதா போறோம். அதனால உண்மைகள், யதார்த்தங்கள் அவரவரிடத்தில் சம்பந்தப்பட்டவரிடத்தில் அறிந்தாலே அறியப்படும். ஒன்று போய் கேட்டறியணும், இல்லாட்டி பொறுத்து காத்தறியும். சமுதாயத்தை குழப்பி ஃபித்னாவுடைய அந்த கதவுகளை திறந்த ஆக கெட்ட கொலை செய்யறதை விட கடினமான பாவம் செய்த கூட்டத்தில் ஆளாகிடக்கூடாது. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றானே, அல் ஃபித்னத்து வல் ஃபித்னத்து அக்பரு மினல் கத்ல், கொலை செய்யறதை விட பெரிய பாவம் தான் ஃபித்னா உண்டாகிறது. இன்னைக்கு நாடெல்லாம் ஃபித்னா உண்டாக்கி பெரிய பள்ளி வாசல்ல உள்ள உலமாக்கள் எல்லாம் மடத்தனமா தீர்ப்பு செய்யறாங்க, புடிவாத மட்டைகள் என்ற மாதிரி அவர்களை பத்தி விமர்சனம் கொடுத்து அவர்களை ஒரு கீழ்த்தரமான பார்வையில பார்க்க வச்சு, இது போல ஜம்மியத்துல் உலமாவும் அவர்களோட சேர்ந்து கொண்டு என்ன அவர்களுக்கு வாலாட்டி திரிகிறாங்கன்னு சொல்லி இப்படி எல்லாம் எழுதி
விமர்சனங்களாலேயே அந்த உலமாக்களை மக்களிடத்துல தப்பெண்ணம் வைக்க வச்சுட்டாங்க. அதனால இப்படியான நிலைமைகள் மாறணும், மக்கள் தெளிவு பெறணும். இப்படியான திருடர்களை மக்கள் அடையாளப்படுத்தணும். பகிரங்க இந்த உம்மத்துடைய துரோகிகளை, இந்த உம்மத்தை பூண்டோடு அழிக்கிறதுக்கு முயற்சி செய்யக்கூடிய இந்த அநியாயக்காரர்களுடைய சதிகளை அடையாளப்படுத்தி அவைகளிலிருந்து முழுமையாக நாங்கள் ஒதுங்கி அவர்களை உம்மத்துக்கு அடையாளம் காட்டி எங்களுடைய தலைமைத்துவங்களை பாதுகாத்து அதனுடைய புனிதத்துவத்தை, அதனுடைய பூர்வீகத்தை, அதனுடைய உண்மையான யதார்த்தமாக எங்களிடத்தில் எங்களுடைய முன்னே உலமாக்கள் கையளித்த அந்த பரிசுத்தத்தை பாதுகாக்க அல்லாஹு தஆலா நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானா. வா ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.